முல்லைத்தீவில் மாவீரரின் தாயாரின் வீட்டுக்குள் புகுந்த திருடன் புலியையும் தேங்காயையும் திருடிவிட்டு மாவீரரின் தாயாரின் பெருமதிமிக்க ஆடைகளை நடு வீட்டில் எரித்த சம்பவம் தொடர்பாக செய்தியொன்று பதிவாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மன்னார் மடு பிரேச செயலக பிரிவிற்குட்பட்ட தேக்கம் எனப்படுகின்ற பகுதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை காணாமல் போன இளைஞனை தேடும் பணி இன்று தொடர்ந்து வருகின்றது. ஆனால் கடற்படையினர் அந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. மக்கள் தான் அந்த இளைஞனை தேடி தற்பொழுது வரை தேடுதல் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் 2 வயது குழந்தை பெற்றோரின் கவன ஈனத்தினால் கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர கடந்த 11ஆம் தேதி வாகனத்திலே ஒரு மாணவியை கடத்தினார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அப்போது ஒரு இளைஞன் அந்த மாணவியை காப்பாற்ற முனைந்தார். அந்த இளைஞனுக்கு இலங்கை போலீசார் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முல்லைத்தீவில் மாவீரனின் தாயார் வீட்டில் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. வினோதமான திருட்டு சம்பவமாக அது இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த 11ஆம் தேதி மாவீரன் கதிரொலியின் தாயார் வீட்டிலிருந்து பேரப்பிள்ளையின் வீட்டுக்கு தங்குவதற்கு சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டுக்குள் சென்ற திருடன் புலியையும் தேங்காயையும் திருடிவிட்டு அந்த மாவீரனின் தாயாரின் பெருமதிமிக்க ஆடைகளை நடு வீட்டில் போட்டு எரித்துவிட்டு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த செயலை அப்பகுதி மக்கள் மிகவும் கண்டித்திருக்கிறார்கள். இவ்வாறு ஏன் செய்ய வேண்டும், இது ஒரு வினோதமான சம்பவமாக இருப்பதாகவும் மறுபுறம் சிலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் விசமத்திற்காக யாரோ ஒருவர் இவ்வாறு சென்று மாவீரனின் தாயார் வீட்டில் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது இப்படி செயற்பட்டிருக்கின்றார்கள் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மடு பிரேச செயலக பிரிவிற்குட்பட்ட தேக்கம் எனப்படுகின்ற பகுதியில் நேற்றைய தினம் 4 குளிக்க சென்றிருந்தார்கள். காத்தான்குள பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரும் கண்டியில் வசித்து வருகின்ற காத்தான்குளத்தைச் சேர்ந்த இளைஞனுமே இவ்வாறு நேற்றைய தினம் மடு தேவாலயத்திற்கு சென்று விட்டு தொடர்ந்து தேக்கத்திற்கு சென்று அங்கே உணவு சாப்பிட்டு விட்டு தொடர்ந்து அங்கே நீராடி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் 3 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 2 பேர் மரத்தினை பிடித்து தப்பியதாகவும் இளைஞன் ஒருவர், அதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர்கள் சென்ற இளைஞன் நீரிலே அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக நேற்றைய தினம் போலீசிலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மடு போலீசார் அங்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து காத்தான்குளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அந்த தேர்தல் நடவடிக்கையில் நேற்று ஈடுபட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக குஞ்சுக்குள பாலத்திற்கு அருகே இரவிலும் நின்றிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் கடற்படையினர் அந்த இளைஞனை தேடுவதற்காக, அந்த இளைஞனை மீட்பதற்காக வருவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் கடற்படையினர் அந்த இடத்திற்கு செல்லவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் காத்தான்குளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், ஏனைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இன்றைய தினம் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை, அதாவது இந்த செய்தியை பதிவு செய்கின்ற 14ஆம் தேதி மாலை 5 மணி வரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் 2 வயது குழந்தை கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் நேற்றைய தினம், அதாவது கடந்த 13ஆம் தேதி குழந்தை ஒன்று வீட்டுக்கு வெளியிலே விளையாடி கொண்டிருந்திருக்கின்றது. 2 வயது குழந்தையான அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது கிணற்றுக்கு அருகிலே பிளாஸ்டிக் கதிரை ஒன்று இருந்திருக்கின்றது. அந்த கதிரையில் குழந்தை ஏறி கிணற்றை எட்டி பார்த்த போது பாவனையற்று கிடந்த கிணற்றுக்குள் அந்த குழந்தை விழுந்திருக்கின்றது. ஆனால் அந்த குழந்தை நேற்று மதியம் இவ்வாறு கிணற்றுக்குள் விழுந்திருக்கின்றது. பெற்றோர் அந்த குழந்தையை காணவில்லை என்று மாலை 6 மணிக்கு தேடி இருக்கின்றார்கள். எங்கு தேடியுமே அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இறுதியாக கிணற்றுக்குள் பார்த்திருக்கின்றார்கள். அப்போது குழந்தை கிணற்றுக்குள்ளே கிடந்திருக்கின்றது. உடனடியாக அந்த குழந்தையை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே குறித்த குழந்தை உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து குழந்தையின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பெற்றோரின் கவன ஈனத்தினாலே குழந்தை பலியானதாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் இந்த விடயம் தொடர்பாக விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.
அதை தாண்டி பிள்ளைகள் எங்கே செல்லுகின்றார்கள், எங்கே விளையாடுகின்றார்கள் என்பதை நிமிடத்துக்கு நிமிடம் பார்த்து கொண்டு அவதானித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த சம்பவம் வலியுறுத்தி இருக்கின்றது. எனவே இதை பார்க்கின்றவர்கள் உங்கள் குழந்தைகள் தொடர்பாக எச்சரிக்கையாக இருங்கள். இன்று பெற்றோரின் கவன இனத்தினால் ஒரு குழந்தை பலியாகி இருக்கின்றது. அது பெற்றோருக்கு மிக மிக வருத்தத்தை ஏற்படுத்தும். இருந்த போதிலும் சிறிய அலட்சியத்தால் அந்த குழந்தை பலியாகி இருந்தமை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது. இது தவிர அனைவருக்கும் தெரியும், கடந்த சனிக்கிழமை கண்டியிலே பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த மாணவி கடத்தப்பட்டிருந்தார். கண்டியில் 2 மாணவிகள் வீதியால் சென்று கொண்டிருந்த போது ஒரு மாணவியை கருப்பு வேன் ஒன்றில் வந்த நபர்கள் கடத்தியிருந்தார்கள். கடைசியில் அது உறவினர்கள் என்று கூறப்பட்டது. அதாவது கடத்தியவனும் கடத்தப்பட்ட பெண்ணும் உறவினர்கள் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்தது. அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கின்ற போது ஒரு இளைஞன் ஓடி வந்து அந்த மாணவி கடத்தப்படும் போது காப்பாற்ற முனைந்தார். அந்த இளைஞனின் செயலை பலரும் பாராட்டியிருந்தார்கள். அது தொடர்ச்சியாக இளைஞன் கருத்து தெரிவிக்கின்ற போது கூட கூறியிருந்தார், அந்த பெண்ணை கடத்துகின்ற போது நான் உடனடியாக ஓடினேன். அந்த சிறிய ரக கருப்பு வாகனத்திற்குள் நான் நுழைய முற்பட்ட போது அவர்கள் இது எங்களது குடும்ப பிரச்சனை என்று சொன்னார்கள். 3 பேர் உள்ளே இருந்தார்கள். என்னை தள்ளிவிட்டு அவர்கள் சென்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். தள்ளிவிட்டதில் கை, கால், தலையில் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக எனது உறவினர்களுக்கு, சகோதரங்களுக்கு அலைபேசி மூலமாக அழைப்படுத்தி விவகாரத்தை சொல்லி அவர்கள் வந்துதான் என்னை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் என்று அவர் கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக கடத்தப்பட்ட கருப்பு வாகனம் புலனறுவையில் மீட்கப்பட்டிருந்தது. தவிர அந்த வாகனத்தை செலுத்திய சாரதியும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பின்னராக நேற்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை காலை வேளையிலே கடத்தப்பட்ட மாணவியும் கடத்திய இளைஞனும் அம்பாறையில் சொகுசு பேருந்துக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அம்பாறையில் இருந்து கண்டி செல்லும் நோக்கில் அந்த பேருந்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது அந்த மாணவியை போலீசார் மீட்டரோடு கடத்திய அந்த இளைஞனை போலீசார் கைது செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இருவரிடமும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரான அந்த இளைஞன் கூறிய விடயம் இவ்வாறு, நான் அந்த மாணவியை கடத்தியது உண்மை. நான் ஜப்பானில் 2 வருடமாக இருந்த போது அங்கே வேலை செய்தேன். அந்த பணத்தை நான் கடத்திய மாணவியின் தந்தைக்குத்தான் அனுப்பினேன். தந்தை என்னை ஏமாற்றி விட்டார். அந்த பணத்தை பெறுவதற்காகத்தான் நான் கடத்தினேன் என்று அவர் கூறியிருந்தார். தொடர்ச்சியாக மீட்கப்பட்ட மாணவியிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டவுடன் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்காக அந்த மாணவியை அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பரவலாக பேசப்பட்டது. இவ்வாறான நிலையில் இதிலே முக்கியமான விடயமாக சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், இந்த காலகட்டத்திலும் ஒருவன் ஒரு மாணவியை கடத்துகின்ற போது ஓடிப்போய் உதவி செய்ய முனைந்தான். இன்று தென்னிலங்கையில் பல சம்பவங்கள் நடக்கின்றது. ஆனால் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் துணிச்சலாக அந்த மாணவியை மீட்க வேண்டும் என்பதற்காக அந்த வாகனத்துக்குள் சென்ற அந்த இளைஞனை பலரும் பாராட்டி வந்தார்கள். இந்நிலையத்தான் அந்த இளைஞனை பாராட்டி இலங்கை போலீசார் தங்களது முகநூல் பக்கத்திலே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சிங்களத்திலே ஒரு பதிவு ஒன்றினை பதிவிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே அந்த இளைஞன் பாராட்டப்பட வேண்டியவர் தான். அந்த இளைஞனுக்கு சன்மானம் ஏதாவது வழங்கினாலும் சிறப்பாக இருக்கும் என்று பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இப்படியாப்பட்ட இளைஞர்கள், இப்படியாப்பட்டவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு தேவை என்று பலரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்த்.